இது வரலும் இது மாதிரி இவ்வளோ ரஷ் வந்ததில்லை. நம்ம ஃபேஸ் பண்ண முடியல, சண்டைக்குன்னு வராங்க, நம்ம கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் படம் இந்த இதெல்லாம் அதுல வாங்கிட்டு வரல, மற்றபடி கூட்டம் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடாவடியா பேசிக்கிட்டு ஒரு மாதிரியா பேசிட்டு எங்களுக்கு டென்ஷன்ல வேலையை செய்ய முடியல, தண்ணி குடிக்க போக முடியல. இந்த 2 நாள் வந்து நாங்கள் பாவம் எங்கள் லேபர்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஹாய் அஞ்சு மீடியா வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கும். கடந்த 2 நாளாவே சென்னையில் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் கூட்டம் நிரம்பி வழிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வாங்க இப்போ இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரியான ஸ்ட்ரகில் ஃபேஸ் பண்ணாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது சென்னை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் எல்லாம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய கூட்டம் தான். நீங்கள் அந்த கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் இருந்தாங்க? ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரியான இதில் இருப்பாங்க இல்லையா, ஒரு சிலர் அவங்க மென்டல் ப்ரெஷரில் இருப்பாங்க, அதுக்கு இங்கே வந்து காட்டுவாங்க, அவங்க நடந்துக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இந்த டைம் வந்து அவ்வளவா யாரும் டென்ஷன்லாம் ஆகல. ஒன்னும் கியூ அதிகமா இருந்தது. ஒரு லைனா வந்தா நாங்க கரெக்டா ஒன் பை ஒன்னா போட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி யாரும் கோஆபரேட் பண்ணல. அவங்க 4 லைனா போட்டு வந்தாங்க. 2 லைன் தான் இருக்கு, 4 லைனா வந்தாங்க. ஆனா எங்க ஸ்டாஃபுங்க அவ்வளோ அப்படி இருந்தும் லைனா வரவங்களை மட்டும் போட்டாங்க. எக்ஸ்ட்ரா அந்தான பக்கம் வரவங்க வந்து எனக்கு போடு, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் போடணும் அப்படி இருந்தோம். சரி, அப்படி அந்த பக்கம் வரவங்களையும் போட்டு தான் அனுப்பிச்சாங்க. நம்ம அந்த டைம்ல சண்டை போட்டு இருக்க முடியாது. அப்படி நம்ம இன்னொருத்தோட பேசும்போது எக்ஸ்ட்ரா பிரச்சனை தான். நிக்கிறவங்க நின்று இருப்பாங்க. ஒன் ஹவர் 1.5 ஹவர்லாம் வெயிட் பண்ணி போட்டு போனாங்க. இது வரலும் இது மாதிரி இவ்வளோ ரஷ் வந்ததில்லை. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதை சாப்பிட கொடுக்க முடியல. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேணுன்னு வம்புக்கு வராங்க, குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறாங்க, கேன்ல கேட்கறத தர முடியாததுனால நம்ம சண்டை போடுறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்க. நம்ம ஃபேஸ் பண்ண முடியல, சண்டைக்குன்னு வராங்க, நம்ம கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல. ஓகே கஸ்டமர் வந்து அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும். அவங்களே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாலும் நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி, நாங்களே சும்மா ஒரு ஃபேமிலி மீட்டிங் மாதிரி போடுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம சொல்ற விஷயம் அவங்க புரிஞ்சுவாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்மையாக சொன்ன யாரும் எல்லாருமே கேட்பாங்க சார். நம்ம ஒரு ஹார்னஸ்டா நம்ம அந்த போஸ்ட்ல இருந்து நம்ம இந்த மாதிரி சொன்னோம்னா யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதே அவங்களுக்குள்ள நம்ம ஒருத்தனா நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா கேட்பாங்க. அந்த மாதிரி தான் எங்க ஸ்டாஃப் டெய்லியும் டெய்லியும் வந்து 1/2 hour இன்டர்வியூ. அதாவது மக்கள்கிட்ட அந்த நியூஸ் போனதுல ஏகப்பட்ட கூட்டம், வண்டி ஃபுல்லா இருக்கு, ஓவர் ரெஸ்ட். இந்த சைடு எங்கேயுமே நிக்க முடியல, 4 லைனா வந்துட்டாங்க, அதுக்கு ஃபுல்லா ரெஸ்ட். பட் வந்து என்னன்னா புறத்துல மட்டும் தான் வாங்கல, எல்லா கேனு வாட்டர் கேனு 30 லிட்டர் கேனு பாட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. இன்னும் குடம் இந்த இதெல்லாம் அதுல வாங்கிட்டு வரல, அவ்வளோதான். மற்றபடி கூட்டம் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு அடாவடியா பேசிக்கிட்டு ஒரு மாதிரியா பேசிட்டு எங்களுக்கு டென்ஷன்ல வேலையை செய்ய முடியல, தண்ணி குடிக்க போக முடியல. காலைல 6 மணிக்கு வந்தான், 3 மணி வரைக்கும் அங்கே பம்பை விட்டு போல, இந்த பம்பளே தான் நிக்கிறான். கண்ணு எடுக்கிறது வைக்கிறது, கண்ணு எடுக்கிறது வைக்கிறது, கை வலிலாம் சரியான வலி, ஒண்ணுமே செய்ய முடியல. அது அவங்க தேவை. இங்க வந்தா டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா கார்டு தராங்க, அது பின் நம்பர் தெரிய மாட்டேங்குது சடனா. அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டு பிரச்சனை ஏதோ பிரச்சனை இருக்கும், அதை கொண்டு வந்து இங்கேயும் லைட்டா வந்து எங்க மேல கொண்டுவாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? எங்களோட கஸ்டமர்ஸ் நாங்க நல்லா சர்வீஸ் பண்றது, நாங்க இம்ப்ரூவ் பண்ணி நாங்க அனுப்பிச்சு விடுறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி வர கஸ்டமர் யாரும் 100 200 அது மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே ஃபுல்லு தான். எல்லாருமே ஃபுல்லு தான். நாங்களும் எல்லாருக்கும் ஃபுல் பண்ணி தான் விட்டோம். யாருக்கும் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் தான் போடணுன்ற மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி எங்கள் ஸ்டாஃபுங்களும் எல்லாம் நல்லா ஒத்துழைப்பு எல்லாமே நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போய் நின்றுது. எங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பட் இருக்க நாங்கள் ஒவ்வொரு கஸ்டமர் ஜிபேங்கிறாங்க, ஒரு கஸ்டமர் கேஷுங்கிறாங்க. இங்கே கேஷ் வாங்கி நாங்கள் ஜிபே பண்ணுற கஸ்டமர் நாங்கள் ஸ்கேன் நாங்கள் ஓரமாக வச்சிடறோம். ஓரமாக இருக்கிறப்ப என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க, கொஞ்சம் தள்ளி போய் டவருக்கு போடுறாங்களா போல நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த 2 நாள் வந்து நாங்கள் பாவம் எங்கள் லேபர்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டம். பெட்ரோல் வாங்கிட்டு காசு போடுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கொடுக்காம போயிடுறாங்க, இல்ல ஒரு சிலர் மறந்துடும் போயிடுறாங்க, அந்த மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க எப்படி அந்த காசை இது பண்றீங்க? இங்க கை காசா போட்டு கொடுக்கணுமா? புரியல, மைண்டே இதாயிடும். அது மைண்ட் ஃபுல்லா அதே ஓடினே இருக்கும். காசு அவங்க 100 ரூபா பண்ணாமலே போயிடுவாங்க, பெட்ரோல் போட்டு பண்ணாமலே அவங்க போயிடுவாங்க. நாங்க திருப்பி அவங்க கண்டுபிடிக்க முடியாது. திருப்பி அதை என்ன பண்ணுவாங்க, எங்க சம்பளத்துல போட்டுருவாங்க. போட்டிருக்காங்களா இல்ல எதனா அந்த மாதிரி சம்பவம் போட்டுருக்காங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து அர்ஜென்ட் சொல்றாங்க, வண்டி நீங்க நிக்குதுப்பா தள்ளுற முடியல, ஒரு அர்ஜென்ட் 100 ரூபாய் போடுறாங்க. நம்மளுக்கு தெரியுது தள்ளுற முடியாது, லேடிஸ் ஜென்ட்ஸ் தள்ளிட்டு வந்துடலாம், லேடிஸ் சொல்ல முடியாது அப்படின்னு போட்டு வரோம். அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க சண்டை போறாங்க, இப்போ அவங்களும் மட்டும் போடுறீங்க, நானும் பைத்தியக்காரனா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியே பேசுறாங்க. இப்போ எப்படி போட்டாலும் தப்பு, போடலாம் தப்பு. அதான் நடந்துட்டு உள்ள 2 நாளா அதான் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு அந்த கேன் இஷ்யூ தான் சார் பெரிய இஷ்யூவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேன்லாம் யாரும் அவங்க போட்டுலாம் சொல்லி ஜாலியாக தான் போயிட்டு ஒரு இஷ்யூ இல்லை. போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் வந்து இந்த மாதிரி கேன்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு
வந்து ஸ்டாம்ப் போட்டு விட்டுங்க நீங்கள் வாட்டர் கேன் நோ அலர்ட்னு போட்டுருங்கன்னு சொன்னால் போட்டோம். ரெகுலராக நம்ம வாட்டர் கேன் கொடுத்தனால கஸ்டமர்ஸ்லாம் வந்து வாட்டர் கேன் நேற்று வரைக்கும் கொடுத்துங்க, இன்னைக்கு கொடுக்கல, இன்னைக்கு கொடுக்கணும் டென்ஷன் ரொம்ப ப்ரெஷர். வண்டி நடுவோட்ட நிற்குது, நான் என்ன பண்ண முடியும் கொஸ்டின் கேட்குறப்ப நாங்கள் சொன்னோம் சார் இந்த மாதிரி எல்லா பக்கம் டெய்லி உங்களுக்கு கேனில் கொடுத்துட்டாருந்தோம். அது திடீர்னு கேனில் கொடுக்காதப்ப சேஃப்டி இல்லையாங்க சார். ஏன்னா போகிற எங்களுக்கும் சேஃப்டி இல்லை, வாங்கிட்டு போகிற உங்களுக்கும் சேஃப்டி இல்லை. அதனால வந்து ஒரு கேனுக்கு போட்டால் மோஸ்ட்லி அவங்க பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ஃபைன் சார். ஒரு கேன் போட்டு பார்த்தோம்னா 5000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. சில கஸ்டமர் வந்து ட்ரிங்க்ஸ் இல்லாமல் வந்து அவங்க சொல்ற அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதே மோஸ்ட்லி நைட் டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னேன் ட்ரிங்க்ஸ்ல வருவாங்க, எனக்கு போடுற ஆனால் போடுற பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுவாங்க இல்லைன்னு சொல்ல. பட் நான் எங்கள் லேபர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா அவங்க அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசுறாங்களா நீ எதுவும் பேசிக்காதீங்க, என்னை கூப்பிடுங்க நான் பேச சொல்லிட்டு அவங்க தனியாக கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ, லேடிஸில் அவங்க மாதிரி தகவலத்தில் பேசாதீங்க, ஏதோ இருந்தாலும் ஏன்ட்ட கூட சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ விஷயம் வச்சு என்ன அவங்க தப்பு பண்ணாங்கன்னு அந்த மாதிரி அவங்களை அப்படியே கூலாக பேசி கேன்வைஸ் பண்ணி அமைச்சது. மோஸ்ட்லி நான் சூப்பர்வைசர் தான், பட் இருந்தாலும் என்னையே நல்ல கருவிகள் விட்டுருவீங்க. நானும் அதெல்லாம் அதுக்காக நம்ம கோவப்பட்டு நம்ம வேலை தான் போவோமே தவிர நமக்கு தான் பிஸ்னஸ் முக்கியம். ஓகே பிஸ்னஸ் வந்து ஒரு கஸ்டமரோட சண்டை போட்டு பாதிப்பால இங்கே போனால் இந்த மாதிரி இருக்கிறாங்கப்பான்னு சொல்ல அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. அவங்க என்ன வேணா பேசணும், நம்ம இந்த காலம் இந்த விட்டு நான் பாட்டு கூலாக ஒரு வேலை பாட்டு போயிட்டேங்க சார். அப்போ பண்ணாதான் பிஸ்னஸ் முன்னேறும். நன்றி நன்றிண்ணா. தேங்க்யூ. சரி ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஓகேண்ணா, நன்றிண்ணா. அண்ணா ரொம்ப நன்றி, நான் கிடையாது நல்ல பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.